Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ மார்னிங்ல இருந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கான மெயில் வந்து அனுப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கும் நீங்க உங்க டேஷ்போர்ட்ல நீங்க கவுன்சிலிங்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போல தான் வரும். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, ப்ரோக்ராம் நேம், அமௌண்ட், பேமெண்ட் டைப் இது போல வந்து கேட்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமா பே பண்றது. இது போல உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். நீங்க எந்த ஆப்ஷன் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெபிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வரும். ஸோ 1500 rupees பே பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு 147 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1647 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இது போல் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் தி அமௌண்ட் அண்ட் டிடிஆர் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்லாம் என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பே நவுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் சக்ஸஸ் அது போல் உங்களுக்கு வந்துடும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இது போல் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆனதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கும். நீங்கள் இப்போ உங்கள் டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட்டுமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் ஐடி, நேம், அதுக்கப்புறம் டேட், மோடு, டிரான்சாக்ஷன் ஐடி, கம்யூனிட்டி, ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட டேஷ்போர்ட்லேயே வந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மெயில்லையுமே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெயில்லையுமே பார்த்தீங்கன்னா இது போல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் வந்துட்டாலே நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இனிமேட்டு எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம். எத்தனை டைம் வேணால் மாற்றிக்கலாம். இந்த கவுன்சிலிங் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம். கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து இன்றைக்கி தான் பே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து பொறுமையாக எப்போ வேணால் உங்கள் கவுன்சிலிங் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஆன்லைனில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சில பேர் வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வரதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.